உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன எல்லாம் கூட்டமா இருக்காங்க? நீங்க எல்லாம் இப்ப கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிடட்டுமா? என்னாச்சு? என்ன இங்க சத்தம்? ஏன் எல்லாரும் கூடி நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு மறைச்சிட்டு இருக்க? சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. கஸ்டமர் வந்தாரு, அவரு கூட கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதுவும் ஏன் தப்பு தான் தம்பி. அத பசங்க எல்லாரும் பெருசுப்படுத்திட்டாங்க. வியாபாரம்னா 4 விஷயம் முன்ன பின்ன இருக்க தானே செய்யும். அண்ணா, இப்ப எதுக்கு நீங்க பயந்து மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? இத பெருசுப்படுத்தாத கீதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க உங்களை அடிச்சது இங்க வேலை செய்யற அத்தனை பேரையும் அடிச்சதுக்கு சமம். இன்னைக்கு உங்களை அடிச்சவங்க நாளைக்கு எங்களையும் அடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அடிச்சாங்களா? ஆமாண்ணா. யார் அடிச்சது? கண்மணி மேடம் தான் முத்தண்ணனை அடிச்சிட்டாங்க. கண்மணி, நீ 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 அவர் அடிச்சியா? எதுக்கு அடிச்ச? ஆமாங்க, அடிச்சேன். அதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, எதுக்கு அடிச்சேன்னு சொல்லு. பின்ன கஸ்டமர் கிட்ட இவர் தப்பு தப்பா வாய் விட்டுட்டு இருக்காரு. கஸ்டமர் கோச்சிட்டு வேற கடைக்கு போறேங்கறாங்க. என்ன நடந்துச்சு? உண்மையிலேயே நீ என்ன தம்பியா பார்த்தன்னா மறைக்காம உண்மையை சொல்லு. தம்பி, அந்த கஸ்டமர் நம்ம கடையை பத்தி ரொம்ப தப்பா பேசினாரு, அதான் வாக்குவாதமாயிடுச்சு. சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், இவர் என்ன அவமானப்படுத்தி பேசிட்டாரு. இங்க குமிஞ்சு கிடக்குது இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க பார்த்ததா? ஆமா. அதுல எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல? ஆமா. ஆமா சார், என்ன எடுக்க வந்தீங்க? ஒரே ஒரு வேஷ்டி எடுக்கலாம் வந்தேன். வேட்டி எடுக்க வந்த உனக்கு புடவை செக்ஷன்ல என்ன வேலை? பாக்கெட்ல எவ்வளவு வச்சுக்கிறேன்? சும்மா எடுங்க. எடுங்க. வேற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதெல்லாம் எதுவும் இல்ல. 200 ரூபா இருக்கு. 200 ரூபா? இந்த 200 ரூபாய்க்கு நீ என்ன எடுக்க வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். வெளியே வெக்கையா இருக்குன்னு ஏசி காத்து வாங்குறக்கா உள்ள வந்துக்கிறேன். அதுல இங்க வந்து இவ்வளவு கரைச்சல் வேற. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ பர்ச்சேஸ்க்கு வந்தவன் இல்ல, பிரச்சனை பண்ண வந்தவன். ஆமா, நீ என்ன எங்க கடையை பத்தி மட்டமா பேசுறது? மரியாதை எங்க இருந்து ஓடிடு, இல்லைன்னா கை கால் இடம் மாறிடும். போடாங்கிற. அண்ணி, நம்ம கடை ஆளுங்க என்னைக்குமே கஸ்டமரை தப்பா பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் பொறுத்து போறவங்க தான். இவன் தப்பான ஆளு. அவனை எப்படி டீல் பண்ணணும்னு எங்க ஸ்டாஃபுக்கு நல்லாவே தெரியும். அவர் 15 வருஷமா இங்க இருக்காரு. அண்ணன் கரெக்டா தான் டீல் பண்ணிக்கிறாரு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு கை நீட்டினது ரொம்ப தப்பு. அவர் மேல தப்பே இருந்தாலுமே நீங்க அடிச்சிருக்க கூடாது. ஒன்னு நான் வர்ற வரைக்கும், இல்ல ராகவன் வர்ற வரைக்கும், இல்ல எங்க அப்பா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.